1,58,000 வண்டி கொடுத்துலாங்க. 1,58,000 வண்டி கொடுத்தா வெறும் 1,35,000 வண்டி கொடுத்தா 1,58,000 கொடுத்தலாம். 1,60,000 கொடுத்தலாம். 1,50,000 வண்டி கொடுத்தலாம். 1,55,000 வண்டி கொடுத்தலாம். 2,25,000 கொடுத்தலாம். வெறும் 1,80,000 கொடுத்தலாம். 1,38,000 வண்டி கொடுத்தலாம். 1,80,000 வண்டி கொடுத்தலாம். 60 ரூபா கட்டினாங்க வண்டி நம்ம லோன் பண்ணி 1,60,000 கொடுத்தலாம். 1,60,000 வண்டி கொடுத்தலாம். வெறும் 68 கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் வண்டி 2,20,000 கொடுத்தலாம். அடுத்து நம்ம 2 நேனோ இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபாய் கொடுத்தலாம். இது பியூர் பெட்ரோல் இந்த வண்டி ஒரு 70 ரூபாய் கொடுத்தலாம். 1,17,000 கொடுத்தலாம். இன்ஜினுக்கு 50,000 வண்டி கேரண்டி கொடுத்து இது 1,15,000 கொடுத்தலாம். இது டீசல் வண்டி தான். 1,10,000 கொடுத்தலாங்க. இது ஒரு சாதா V2 இன்ஜின் தான். 1,30,000 கொடுத்தலாம். எந்த ஒரு சின்ன வேலை இல்லை. 1,38,000 கொடுத்தலாம். 1,40,000 வண்டி கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் 1,80,000 கொடுத்தலாம். 1,60,000 கொடுத்தலாம். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. இன்ஜின் ரொம்ப நல்ல கண்டிஷன். பெட்ரோல் பிளஸ் LPG ரெண்டுமே இருக்கு. LPGல ரன்னிங்ல இருக்கு. வெறும் 80,000 கொடுத்தலாம். 1,18,000 வண்டி கொடுத்தலாம். பெட்ரோல் பிளஸ் LPG ரெண்டுமே இருக்கு. 1,30,000 வண்டி கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் வண்டி தான். இது பாத்தீங்கன்னா 1,30,000 வண்டி கொடுத்தலாம். வண்டி பார்த்தா வெறும் 1,05,000 கொடுத்தலாம். 1,38,000 கொடுத்தலாம். ஒரு 60 ரூபா 65 ரூபா கட்டினா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி பார்த்தா வெறும் 1,05,000 கொடுக்கலாம். ஒரு 40 ரூபா கட்டினா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். வெறும் 1,25,000 கொடுக்கலாம். 2,10,000 வண்டி கொடுக்கலாம். 2,10,000 வண்டி கொடுக்கலாம். டீசல் வண்டி 4,90,000 வண்டி கொடுக்கலாம். நம்பர் வந்து ஃபேன்சி நம்பர். ஆமாம், வண்டி நம்பர் 5. வணக்கம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, மதுரை, சென்னை, தமிழ்நாடு மக்கள், இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் வந்து கடன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கார்ஸுங்க. திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கொடுத்துருப்பாரு. அண்ணா வணக்கம். வணக்கம். நாளைக்குங்களா? சூப்பராக இருக்கு. சூப்பர்னா நம்ம பர்ஃபெக்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லிருங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்தா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டருங்க. அதனால ஒரு 10 அடி தாண்டினா உள்ள வந்து தானே ரைட் சைடு திரும்பி லெஃப்ட் திரும்பணும். வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டுலாம். அங்கங்கே போர்டு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். டைம் தட்டிட்டு வந்து ஒரு 10 அடி தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்க ஃப்ளெக்ஸ் இருக்கும். அது அம்புக்குறி போட்டிருப்போம். 2 கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு என்ன வெளியூர் வரவங்களுக்காக நான் போர்டு வச்சிருக்கோம். அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம். திங்கள் டு சனிக்கிழமை காலைல 9 to நைட் 7 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியம் 2 மணி வரைக்கும் ஆஃபீஸ்க்கு. இந்த டைமில் எப்போ வந்தாலும் நம்ம வண்டி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து முழுக்க நம்ம வந்து லோ பட்ஜெட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட்மே அதிகமாக பண்ணுறதில்ல. லோ பட்ஜெட்னால ரொம்ப தரமான குவாலிட்டியான கண்டிஷன் தான் பண்ணுறோம். நம்மளே சொந்தமாக மெக்கானிக் வச்சிருக்கோம். ஒரு வண்டி எடுத்தால் தரமாக ரெடி பண்ணி தான் நிறுத்துவோம். அதனால் 100% நீங்கள் நம்பி எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்பி நம்ம எடுத்து போகணும், பிரச்சனை இல்லை. லோன் வேணுங்கிறவங்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த லொக்கேஷனுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். வெளியில் வந்தால் முடிஞ்சளவுக்கு ரெடி கேஷ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லோன் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட்டுங்க. ஆமாம். பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் 3 ஓனர் கூட இருக்கும். ஆமாம், 3 ஓனருக்கு இருக்கலாம். இன்னொன்று வந்து ஓனரை வந்து தயவு செஞ்சு நம்ம லோ பட்ஜெட் லேட்டஸ்ட் பண்ணி பாருங்க, தப்பு இல்லை. 17-18 மேலே போதும். 3 ஓனர்னா கண்டிப்பாக சிரமம். லோ பட்ஜெட்டுக்கும் போது ஒரு 15,000 வருஷம் ஆனால் வண்டி வந்து ஒரு 3 பேர் கூட வாங்கி பேர் மாற்றாம இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் கேரண்டி. நீங்கள் ஓனர் வச்சானா வண்டி குவாலிட்டி இருக்காதுங்கிறது தயவு செஞ்சு என்ன வேண்டாம். நாளைக்கு ரீசேல் வேல்யூக்கு பிரச்சனையாகும். இப்போல்லாம் நிறைய பேர் ஓனர்லாம் பார்க்கறதே இல்லை. லோ பட்ஜெட்டை சொல்கிறேன். லேட்டஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்க, தப்பு இல்லை. லோ பட்ஜெட்டுக்கு 3 ஓனருங்கிறது சாதாரண விஷயம் தான். அது வந்து நாளைக்கு நீங்கள் ரீவேல்யூ இருக்காருலாம் பயப்பட வேண்டாம். வண்டி கரெக்டாக குவாலிட்டியாக வச்சுருந்தீங்கன்னா எங்கேனாலும் நீங்கள் விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் வண்டியை ஓட்டி பார்த்தாங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற இந்த 4 ஓனர் 3 ஓனர் மைண்ட் செட்டில் இருக்காது. ஓட்டி பார்த்தாங்கன்னா குவாலிட்டி கண்டிப்பாக. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து முழுக்க வந்து ஃபிக்ஸட் ரேட் தான். நம்மகிட்ட ரேட் வந்து புதுசாக ரெகுலராக பார்க்கணும் தெரியும். ரேட் வந்து 100% ஃபிக்ஸட் ரேட் தான். அதனால் நீங்கள் வர ஆஃபீஸ் வரும்போது 4 புக்கு போய் பாருங்கள். நம்ம ரேட்டை வெளியே கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். வண்டி குவாலிட்டிக்கு முழுக்க நம்ம கேரண்டி. அதாவது விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி இன்ஜின் சைடு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 300-350 ரூபா நிற்காமல். ஏன்னா மேக்ஸிமம் வெளியூர் கஸ்டமர் அதிகம். அப்படிங்கும்போது வந்து எல்லாமே வெளியூர் போகிறவங்க நீங்கள் நிறுத்தாமல் போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப கேரண்டியான கண்டிஷன் இருக்கும். எல்லாமே நாங்கள் தரவை செக் பண்ணி தான் வச்சுப்போம். நம்பி எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கிளம்பி வராங்கன்னா எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே அந்த ஊர் வரைக்கும் போகிற வரைக்கும் தாராளமாக போகலாங்க. ஆமாங்க, ஏன்னா எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். இங்கே உள்ள நிற்கிறேன் நம்ம எப்போவுமே சொல்கிறேன், உள்ள இருக்க ஸ்டாக்கோட ஒரு மடங்கு எச்சா நம்ம எல்லாம் வேலைக்கு இருக்கும். நம்ம வண்டி வந்து ஒவ்வொன்றா வண்டி கம்மியாகும் போது நம்ம ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம தெளிவாக ஒவ்வொரு வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோ ஓட்டி பார்த்து நிறுத்திருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், நீங்கள் தைரியமாக எடுத்து உங்கள் ஊர் வரைக்கும் நீங்கள் நிற்காம எடுத்துனே கொண்டே ஒரு வருஷம் விட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது மேக்ஸிமம். ஆனால் லோ பட்ஜெட் ஒரு சில வண்டி ஏசி இருக்காது, ஒரு சில வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்கும். ஏன்னா அது லோ பட்ஜெட் பண்ணுற காட்டி. இதே நம்ம ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும், எல்லா வண்டிக்கும் நம்ம கம்பல்சரி ஏசி பண்ணணும். லோ பட்ஜெட்டுக்கும் போது ஏசி வந்து அவங்க கஸ்டமர் விருப்பப்பட்டாங்க, இல்லை நான் அமௌண்ட் தனியாக தரேன். ஒரு சில வண்டிக்கு நம்ம வேலை செய்யும், ஒரு சில வண்டி செய்யலை. அப்படிங்கும்போது
கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஓகேண்ணா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த லோ பட்ஜெட் ரொம்ப கம்மி எந்த வாங்க நம்மகிட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ரூபாந்து இருக்குதுங்க. 65 ஆமாம் 65 ரூபா இருக்குங்க. 800 இருக்குது, நேனோ இருக்குது, அந்த மாதிரி வண்டியில் இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி எல்லா வண்டியும் நம்ம பேப்பர் கரண்ட் நம்ம எந்த வண்டியுமே கொடுக்குறது எல்லா வண்டியுமே நம்ம 5 வருஷம் கரண்ட்டு 3 வருஷம் கரண்ட்டு நம்ம கரண்ட் தான் கொடுக்குறோம். ஏன்னா லோ பட்ஜெட் போது பேப்பர் கரண்ட் ரொம்ப பயந்துக்கிறாங்க. 100% எல்லா வண்டியும் நம்ம பேப்பர் கரண்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். லோன் வந்து 10,000 கொடுத்தா வண்டி 20,000 கொடுக்குற வண்டி தரீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்காட்டி இதை வந்து நம்ம யாரும் மேக்ஸிமம் விலை சொல்கிறது இல்லை. ஒரு 1,50,000 ரூபா வண்டினா 50,000 கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து பாதி கண்டிப்பாக கட்டினா தான் நம்ம லோன் பண்ண முடியும். இப்போ 1,50,000 ரூபா வண்டினா நீங்கள் 60 ரூபா பக்கம் கட்டினா மட்டும் தான் நம்ம திருப்பூர் இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 100% லோன் பண்ணிக்கலாம். 1,50,000 ரூபா வண்டினா ஒரு 60 ரூபா to 70 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முழுக்க லோன் போட்டு நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பாதி கட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பார்க்கலாம். பார்க்கலாம். அவங்களே டேரெக்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம இங்கே நிற்கிற வண்டி கூட இதே அளவு கூட வெளியில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம அடிக்கடி வீடியோ போடல, மாதம் ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படி தான் வீடியோ போடுறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வண்டி உள்ளே வருது அப்படின்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரொம்ப கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஒரு லிங்க் வரும். அதில் போனீங்க அப்படின்னா நம்ம எல்லா வண்டி என்னென்ன வண்டி இப்போ நம்ம நீங்கள் பார்க்குற இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் என்னென்ன வண்டியெல்லாம் உள்ளே வந்திருக்கு, என்னென்ன ரேட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் எல்லா வண்டியும் உள்ளே காட்ட முடியாது. அதனால் பார்த்தா அதில் வந்து உள்ளே வெளியில் சைடு எல்லா ஃபோட்டோ நம்ம தெளிவாக அதில் போட்டிருப்போம். நீங்கள் அதில் தெளிவாக பார்த்து இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக நேரில் வந்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கார் பார்த்துலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோங்க. இது வந்து 2011 மாடல், சீல்டு பிரிக்காத இன்ஜின், ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. 2011 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டி தான். மைலேஜ் 22 வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும். அப்படியே இன்டீரியர் பார்த்துக்கலாம். எல்லா வண்டிக்கும் நம்ம இன்டீரியர் காட்டும்போது ஒரு சில வண்டி காட்டுறேன். ஏன்னா நமக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறக்காக. இந்த வண்டி பார்த்தா ரொம்ப இன்டீரியர் நீட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஆமாம், 4 டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும். ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது பாருங்கள். நீட்டாக ப்ரைஸ் சொல்லணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,58,000 கொடுத்துலாம். 2011 2 ஓனர், பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் கரண்ட் பண்ணி வெறும் 1,58,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா அக்கார்டுங்க. 2004 மாடலு, 2 ஓனர் தான். பேப்பர் இது 5 வருஷம் 2031 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. உங்களுக்கு பவர்ஷிங் பவர், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாமே வந்துடும். ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. ஒரு லக்ஸரியான வண்டி. இன்டீரியரில் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் பாருங்கள். ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. பேப்பர் உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். இந்த வண்டி வெறும் 1,35,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. இந்த விலைக்கு வந்து 100% யாருமே ஒரு மோசம் குறை சொல்லிட முடியாது. அதெல்லாம் ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. ஒரு லக்ஸரியான வண்டி வெறும் 1,35,000 ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி கொடுத்துலாங்க. நம்ம அடுத்த பார்க்கும்போது ஒரு ஹோண்டா சிட்டி ஐவி டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல், 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் இந்த வண்டி நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் வந்துடும். 4 டயர் 90% கண்டிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட புது டயர் மாதிரி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஐவி டெக் வண்டி ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் 4 ஓனர் இருக்குது. அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு. இந்த வண்டி பார்த்தா வெறும் 2,25,000 கொடுத்துடலாம். வண்டியில் எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது. பெயிண்ட் டச்சப்பு, சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது. அது வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அமௌண்ட் வருதோ இல்லை அதுக்கு பாதி போடுற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ மார்ஜின் வச்சு கொடுக்குறோம் அந்த வண்டி. அதனால தான் இந்த ஃப்ரண்ட் பம்பர், இந்த கிரில் பெயிண்ட் பண்ணணும். பேக்கில் சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது டாடா மான்சா. இது வந்து ஒரு குவாட்ராஜெட் இன்ஜின். ஷிஃப்ட்டுக்கு வர, டிசைருக்கு வர சேம் அதே இன்ஜின் தான் வரும். ரொம்ப நல்ல கண்டிஷன். 2010 மாடல், 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் இது 2031 வரைக்கும் கரண்ட் பண்ணிக்கிறோம். டீசல் வண்டி. மைலேஜ் 20 கேரண்டியாக கிடைக்கும். 1,58,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. ஒரு 65 ரூபா 70 ரூபா கட்டினாங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோனும் பண்ணி கொடுத்தலாம். அடுத்த பக்கம் ஒரு ஸ்கோடா அக்டோவியா. இது வந்து 2007 மாடலுங்க. 2027 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஷிங் பவர், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாமே வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியில் ஒரே ஒரு வேலைன்னா ஒரே ரப்பிங் பாலிஷ் போட்டால் போதும். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கும். இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வாட்ஸ்அப் கேட்லாகில் தெளிவாக போட்டு பார்த்துக்குங்க. 1,58,000 இந்த டீசல் வண்டி கொடுத்தலாம். மைலேஜ் 18 கேரண்டியாக கிடைக்கும். இன்ஜினுக்கு முழுக்க நம்ம கேரண்டி. ஏன்னா நிறைய ஒர்க் வந்து எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணி வச்சுருக்கோம். எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது. இந்த 50,000 கிலோமீட்டருக்கு ஓட்டலாம் தைரியமாக. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். 1,58,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. லோன் வேணால் ஒரு 70 ரூபா கட்டினாங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம். நம்ம அடுத்த பக்கம் ஒரு ஹுண்டா i20. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல், 6 கீர் உள்ள வண்டி. நம்ம கோயம்புத்தூர் லோக்கல் நம்ம 2010, பேப்பர் 5 வருஷம் 2030 வரைக்கும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தா 2,20,000 கொடுத்துலாம். இது அதே மாதிரி ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில் இருந்து i20 ஒரு அஸ்டா மாடல். இது வந்து லோன் வேணுங்கிற ஒரு 75 ரூபா கட்டினா நம்ம பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் எந்த ஒரு சின்ன குறையும் இல்லை. 6 கீர் வரும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் கேட்லாகில் உள்ளெல்லாம் பார்க்கணும், தெளிவாக பார்த்துக்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஒரு 2010 மாடல் ஃபோர்டு ஃபியஸ்டா 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்தா 1,60,000 கொடுத்துலாம். இது ஒரு 70 ரூபா கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க பேலன்ஸ். அடுத்து பார்க்க 2009 மாடல் ஃபோர்டு ஃபியஸ்டாங்க. இதுவும் 2030 5 வருஷம் கரண்ட்டில் வந்துருக்கு. டீசல் வண்டி 31 வரைக்கும் கரண்ட்டில் வந்துருது. டீசல் வண்டி தான். 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல் 2 ஓனர் தான். பேப்பர் 5 வருஷம் 2030 வரைக்கும் கரண்ட்டில் 31 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டிங்க. மைலேஜ் 22 வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும். 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்கும்போது நிசான் மைக்ரா. இது ஒரு டீசல் வண்டிங்க. 2011 சிங்கிள் ஓனரில் இருக்குது.
பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான். பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். ஏசி ஒர்க்கிங்லேயே இருக்குது. வெறும் 1,80,000 கொடுத்தலாம். ஒரு டீசல் வண்டி தான் அது. வண்டியில் இன்ஜின் ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2010 ஆல்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2031 வரைக்கும் 5 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல். இது 1,38,000 வண்டி கொடுத்தலாம். அடுத்து ஒரு ஆல்டோ K10. இது வந்தீங்கன்னா 2011 மாடல், 2 ஓனர். பேப்பரும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் 1,80,000 வண்டி கொடுத்தலாம். 60 ரூபா கட்டினாங்க வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம். நம்ம அடுத்த பார்க்கும்போது 2008 மாடல் ஃபோர்டு ஃபியஸ்டா. இது வந்து TN 34 நம்பர், 28 செப்டம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் ஜூன் வரைக்கும் இருக்குது. டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 1,60,000 கொடுத்தலாம். நம்ம மாடல் அதிகமான வண்டியை நம்ம இன்னொரு 50 கொடுக்குறோம். இது கொஞ்சம் எச்சு நினைக்க வேண்டாம். வண்டி இருந்தாலும் கஸ்டமர் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. நேரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம அடுத்து பார்க்கும்போது Honda i10. இது வந்து 2008 மாடல், 2 ஓனருங்க. பேப்பர் 28 மே வரை கரண்ட் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். அது ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 4 டயர் ஒரு 60% மேலே இருக்குது. 1,60,000 இந்த வண்டி கொடுத்தலாம். 60 ரூபா நம்ம இந்த வண்டிக்கு 1 ரூபா நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற மாருதி 800 2003 மாடல், 2 ஓனருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எஃப்சி வந்து 5 வருஷம் 2031 வரையும் நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 68 ரூபாய்க்கு கொடுத்தலாம். பியூர் பெட்ரோல் வண்டி இது எஃப்சி கரண்ட்டுக்கு மட்டும் ஆகிற செலவில் நானும் கஸ்டமரும் பாதி வாங்குறவங்களும் நம்மளும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி. ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ மார்ஜின். அதனால் வந்து நம்ம முழுசாக இதில் பண்ணால் ஒன்றும் காஸ்டிங் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030 கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். என்ன எஃப்சி சார்ஜ் என்ன வருதோ அது ஆளுக்கு பாதி போடுற மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டமர் பாதி நம்ம பாதி போட்டு நம்ம 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். வெறும் 68 ரூபாய்க்கு கொடுத்தலாங்க வண்டி. எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போகலாம். எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். 4 டயர் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. சூப்பர். அடுத்து நம்மகிட்ட ஒரு 2 நேனோ இருக்குங்க. ஃபஸ்ட்டாக பார்க்கும் ஒரு ரெட் கலர் 2011 நேனோ. பேப்பர் 26 மே வரை கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான் அது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 75 ரூபாய்க்கு கொடுத்துலாங்க. இப்போ 2010 நேனோ. இது பார்த்தீங்கன்னா 2031 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். இதுவும் பியூர் பெட்ரோல் தான். இந்த வண்டி ஒரு 70 ரூபாய்க்கு கொடுத்துலாங்க. அடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்பார்க். இது வந்து 2008 மாடல், 2 ஓனருங்க. இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்ட்டில் வந்துடும். பியூர் பெட்ரோல் வண்டி அது. 1,15,000 கொடுத்துடலாம். இன்ஜினுக்கு அந்த 50,000 இந்த வண்டி கேரண்டி கொடுத்துலாம். 2009 மாடல், 2 ஓனர். இது ஸ்பார்க். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2031 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குது. அந்த பெட்ரோல் மட்டும் தான் ரன் ஆகும். இந்த வண்டி பார்த்து இது 1,15,000 கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்கும்போது டாடா இண்டிகா 2010 மாடல். நம்ம திருப்பூர் லோக்கல் நம்பருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்ட்டில் வந்துடும். டீசல் வண்டி தான். 1,10,000 கொடுத்துடலாங்க. இது ஒரு சாதா V2 இன்ஜின் தான். இன்ஜின் ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்கும். நல்ல கண்டிஷன் இருக்குது. 1.10 இந்த வண்டி நம்ம கொடுத்துலாம். அடுத்து பார்க்கும்போது டாடா இண்டிகா. இது ஒரு நார்மல் V2 இன்ஜின் தான். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. ஏசி ஒர்க்கிங் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பேக் 2 ஆஃப் கண்டிஷன். இன்ஜினுக்கு இதே மாதிரி 50,000 கேரண்டி கொடுப்பேன். இந்த வண்டி பார்த்தா 2014 பேப்பர் 29 கரண்ட்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி. இது டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 1,30,000 கொடுத்துலாம். எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லைங்க. ஆயில் சிஸ் கூட நீங்கள் பண்ண வேண்டிய எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன் இருக்குங்க வண்டி. நம்ம அடுத்த பார்க்க போகிறது சாண்ட்ரோ 2007 மாடல். பியூர் பெட்ரோல் 27 நவம்பர் வரை கரண்ட் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி இது. இந்த வண்டி பார்த்தா 1,38,000 கொடுத்தலாம். வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு அலாய்வில் வந்துடும். எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க டாடா விஸ்டா. இது சேம் குவாட்ராஜெட் வர ஸ்விஃப்ட் வர சேம் அதே குவாட்ராஜெட் இன்ஜின் தான் வரும். 2009 மாடல். பேப்பர் 29 ஜூலை வரை கரண்டில் இருக்குது. டீசல் வண்டி. 1,40,000 இந்த வண்டி கொடுத்துலாம். அடுத்து பார்க்க டக்ஸன் திருப்பூர் நம்பருங்க. 2014 பேப்பர் 29 வரை கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் 1,80,000 கொடுத்துலாம். 60 ரூபா 70 ரூபா கட்டினா இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க 2010 ஃபோர்டு ஃபிகோ 2 ஓனருங்க. இது வந்து பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்ட்டில் வந்துடும். இது வந்து ABS ஏர் பேக் வர மாடல். இது இந்த வண்டி பார்த்தா 1,60,000 கொடுத்துலாம். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. நம்ம அடுத்த பார்க்குறோம் ஆம்னி 2005 மாடல். இது MPF இன்ஜினுங்க. பேப்பர் 26 மே வரை கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தா 4 மாதம் வரை கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குது. LPGயில் ரன்னிங்கில் இருக்குது. 85,000 கொடுத்துலாம் வண்டி. இதில் எந்த ஒரு சின்ன வேலையும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. MPF இன்ஜின் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குது. நம்ம அடுத்த பார்க்கும்போது ஈரோடு நம்பர் 2012 மாடல், 2 ஓனர் இண்டிகாங்க. 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுக்கு ஒரு டீசல் வண்டி. 1,18,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து பார்க்கும்போது ஆம்னி 2007 மாடலுங்க. 2027 வரைக்கும் 27 லாஸ்ட் நவம்பர் வரை கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குது. ரெண்டுலேயுமே ரன் ஆகும் வண்டி. நல்ல கண்டிஷன். ஒரு MPF இன்ஜின் தான். வெறும் 1,30,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது 2007 மாடல் 2 ஓனர் ஆம்னிங்க. இது பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா 1,30,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து பார்க்கும்போது மாருதி எஸ்டீமுங்க. இது வந்து பியூர் பெட்ரோல் வந்து VXM பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். 2004 மாடல். பேப்பர் 29 வரை கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா வெறும் 1,05,000 கொடுத்துலாங்க. நம்ம அடுத்த பார்க்கும்போது செவர்லெட் ஆப்ட்ரா மேக்னம். இது 2008 மாடல், 2 ஓனர். பேப்பர் ஆல்ரெடி 2030 ஏப்ரல் வரை கரண்ட்டில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி இது. இந்த வண்டி பார்த்தா வெறும் 1,38,000 கொடுத்துலாம். ஒரு 60 ரூபா 65 ரூபா கட்டினா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ABS ஏர் பேக் அளவில் எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப ரொம்ப இன்ஜின் கேரண்டியான கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாது. பட்ஜெட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த வண்டி. நம்ம அடுத்து பார்க்கும்போது மாருதி பலினோ. இது வந்து 2004 மாடல், 2 ஓனருங்க. பேப்பர் 5 வருஷம் 2031 வரை கரண்ட்டில் வந்துடும். இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுமே இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தா வெறும் 1,15,000 கொடுக்கலாம்.
ஒரு 40 ரூபா கட்டினா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. வீடியோ போட லோகன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் லோகன் எடுத்துருக்கு. 2009 மாடலுங்க, பேப்பர் 5 வருஷம், 2031 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும், டீசல் வண்டி தான். வெறும் 1,25,000 கொடுத்துருவாங்க. 1,25 கொடுத்துடலாம். லோகனாலே மைலேஜ் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, 25 கிடைக்கும் அப்படி இப்படிமாங்க. நீங்கள் 20, 22 மைல் வச்சிங்க, அதுக்கு குறையவே குறையாது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிச்சிருக்கு. பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும். லோ மாடலங்காட்டி ஏசி மட்டும் ஒர்க்கிங் இருக்காது. கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஏசி ரெடி பண்ணி கொடுத்துலாம். 50 ரூபா to 60 ரூபா கட்டினா லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துலாம். நம்ம அடுத்து பார்க்க 2009 மாடல் சிங்கிள் ஓனர் லாரா, ஸ்கோடா லாரா. இது ஒரு டீசல் வண்டிங்க, மேனுவல் டைப் தான். 2031 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். இது ஒரு டீசல் வண்டி. மைலேஜ் சொல்ல வேண்டியதில்லை, 18 to 20 கேரண்டியே கிடைக்கும். 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது வோக்ஸ்வாகன் ஜெட்டா, அது 2009 மாடலுங்க, பேப்பர் 5 வருஷம், 2031 வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும், டீசல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தா 2,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க வோக்ஸ்வாகன் ஜெட்டா, திருப்பூர் நம்பர், 2015 2 ஓனருங்க, பேப்பர் 2030 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது, டீசல் வண்டி. 4,90,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. பேங்க் லோன் வேணுங்கிறவங்க ஃபுல் லோன் 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் பண்ணி தரலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் 1 ரூபா to 1.5 கட்டுற மாதிரி இருக்கும், கட்டாங்க லோன் பண்ணி கொடுத்துலாங்க. நம்பர் வந்து ஃபேன்சி நம்பருங்க. ஆமாம், வண்டி நம்பர் 5. ஓகே மேலே நம்மளோட திருப்பூர் பர்பட் காஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டியுமே பார்த்துங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டுங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேரண்டி வந்து நிறைய வண்டி கொடுத்துருக்காரு. நல்ல வந்துமே ஓகே குவாலிட்டி. நிறைய வண்டி இல்லைங்க, எல்லா வண்டிக்குமே இன்ஜின் கேரண்டி தான். ஏன்னா நிறைய பேர் எடுக்கிற மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, எடுத்தோம்னா இவ்வளோ செலவு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் எடுத்து போய் ஏதோ செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. இன்ஜின் சைடு ரொம்ப ரொம்ப கேரண்டியாக இருக்கும். ஒரு சில வண்டிக்கு ஏசி ஒர்க் ஆகுது, அதுக்கு மட்டும் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதே நம்ம இங்கே வெளியே விடுறத விட பாதிப்பாக நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே சொந்தமாக லேபர் இருக்கான்னு நம்மளே பண்ணி கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம், எந்த ஒரு குறைகளும் வண்டி இருக்காது. நீங்கள் அதாவது நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 1 லட்சம் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட புது வண்டியில் என்னென்ன ஒர்க் ஆகுமோ எல்லாமே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100% வண்டி ஒர்த்தாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் ஒன்றுக்கு 2 பேருக்கு கூட கூட்டிகிட்டு வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்து போய்க்கலாம். ஓட்டி பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடும், வண்டி எடுக்கிற மைண்ட் செட்டில் வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு வண்டி லாஸ்ட்டில் நிற்கும், அந்த வண்டி எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு எடுத்து ஓட்டி பார்த்துட்டு மடி நான் எதுக்கும் மெக்கானிக் கூட்டி வரமாங்க, அதுக்கு வரும்போதே ஓட்டுன்னு ஒரே வேலையை முடிச்சிடும். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்தா உங்களுக்கு ஃபீல் வந்து பார்த்தாலே குவாலிட்டி தெரியுங்கிறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் பார்த்தா லோன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில வண்டியில் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். வெளியூருக்கு ஒரு சில வண்டி இல்லை, மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ பட்ஜெட் 50 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு எடுத்துன்னு நம்ம பண்ண முடியாது. வெளியூர் வர 100% ரெடி கேஷ் தான் பண்ண முடியும். ஓகே மக்களே, பர்பட் காஸ்ட் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் கார் உங்களுக்காக காத்துருக்குங்க. நேராக கிளம்புவாங்க, ஓட்டி பாருங்க, மக்கள் ஓட்டி செக் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கங்க. ஏன்னா காரில் வந்து வர போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நம்பர் கொடுத்துக்கிறோம், கான் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணி நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.